ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரஞ்சி. இன்னைக்கு தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா சண்டே எபிசோட் தான். பட் ஸ்டில் தீபாவளி அப்போ தான் வந்து இந்த எபிசோட பார்ப்பீங்க இல்லையா? அதனால அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாள் 14 அக்டோபர் 19 சண்டேயோட எபிசோட பார்க்க போறோம். பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்க ரஞ்சி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மளோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து அழகாக ஸ்மார்ட்டாக வேஷ்டி சட்டையில் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. எப்போவுமே அழகு தாங்க நம்ம விஜய் சேதுபதி. இதில் சொல்லவா வேணும் இந்த காஸ்டியூமில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி விஷஸ் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து வினோத் அவங்க பயங்கரமாக விசில் அடிக்கிறாங்க. வினோத்தா விசில் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வினோத்தோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி எபிசோடு. அதுக்கு அடுத்தது வினோத், உங்களுக்கு ஒரு ஆளோட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. யார், தர்பீஸா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து லைனாக சொல்கிறாங்கங்க. அதாவது தனுசு ராசியா, நான் என்ன அவருக்கு அப்பாவா என்ன பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பிரச்சனை என்னென்னா கொரட்டை பிரச்சனை. அதுக்கப்புறம் நடிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி எடுத்து கொடுக்குறாங்க. உடனே ஸ்விம்மிங் பூல் மட்டும் கிணறா இருந்ததுன்னா இந்நேரம் 6 பேர் வந்து செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, தோசை சுடுற வரைக்கும் பொறுமைலாம் இல்லை, கொடுங்க குடிச்சிக்கிறேன்ற மாதிரி வந்து உட்காருவார் அப்படின்னு சொல்கிறது. பிரவீன் ராஜை கூப்பிட்றதுக்கு பதிலாக வினோத்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம திவாகர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரவீன்ராஜ் அப்படின்ற நேமுக்கு பதிலாக வினோத் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே வினோத் வந்து முதல்ல அதை டெலீட் பண்ணு, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து செம்ம ஃபண்ணுங்க. நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்போம். வினோத் வந்து திவாகரோட தலையெல்லாம் வந்து அழுத்தி விடுறது, அதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. நான் வந்து ரொம்ப அழுத்தி விட்டுட்ருக்கேன், ஏன்னா மூளை வந்து குழம்பியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அதை கரெக்டாக வந்து ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அக்தர் கொடுப்பேங்க, உடம்புல வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பூசிக்கிறதுக்கு கொடுத்தா இந்த மனுஷன் நீலகிரி தைலம்னு சொல்லிட்டு தலையிலலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 பேர் பண்ண வீடியோ வந்து காம்போ வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, வைரல் ஆகிருக்கு. மற்ற இடத்துலலாம் பொண்ணும் பையனும் பார்க்குற வீடியோ வந்து வைரல் ஆச்சு, ஆனால் நீங்கள் 2 பேர் பார்க்குற வீடியோ வைரல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இது ஆக்சுவலி சொல்லியிருக்க கூடாது, ஏன்னா நிறைய ஃபேக்கான கண்டென்ட்ஸ் ட்ரை பண்ணி அதை ஃபெயிலியர் ஆகும் போகலாம் இல்லையா. அதனால் அடுத்தது நம்ம சபரி அண்ட் விக்ரம், பிரவீன் ராஜ் இவங்க 3 பேர் வந்து எலி மாதிரி வந்து நடிக்கிறாங்க. எலி வந்து எப்படி திங்க் பண்ணும், எப்படி பேசும், ஒரு ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி ஒருத்தரோட பேரை சொல்கிறத பார்க்குறோம். அடுத்து பிரேக் விடுறாங்க. பிரேக்கில் வந்து வினோத்தும் நம்மளோட திவாகர் அவங்க 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ பார்த்துட்டு இருந்தோம், எப்போ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது, அது வந்து எதேர்ச்சியாக வந்து வைரல் ஆனது தான். அவங்களுக்கே தெரியல அவங்க எப்போ பார்த்தது வந்து வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தலை துஷார் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, இங்கே வந்து நிறைய டீமாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு டீமில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு செம ஷாக். என்னென்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த டீமில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தலைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அது பெரிய ஷாக்கு தான். குக்கிங் டீமில் வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க. வெசல் டீமில் வந்து அப்சரா நல்லா பண்ணதாக சொல்கிறாங்க. ஹவுஸ் கிளீனிங்கில் வந்து பிரவீன்ராஜ் சொல்கிறாங்க. பாத்ரூம் கிளீனிங்கில் வந்து விக்ரம சொல்கிறாங்க. உடனே பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, கலை வந்து நிறைய குக்கிங் வேலை பண்ணால் ஆனால் வெளியிலே தெரியல அப்படின்னும்போது கலைக்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீ தானே பேசணும் அப்படின்னும்போது, கரண்டி வந்து சபரி கையில் தான் இருக்கும், என்கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு கலை வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துஷார் வந்து எப்போவுமே அகெயின்ஸ்ட் பாரு அப்படிங்கிறதும், எப்போ பார்த்தாலும் மெஜாரிட்டி சைடில் தான் வந்து துஷார் இருக்காங்க, எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதை வந்து திரும்ப திரும்ப கேட்கும்போது இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதாவது நான் மெஜாரிட்டி சைடில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி துஷாரே ஒத்துக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதற்கு அடுத்தது வந்து உப்பு போட்டது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வருது. அதை யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா சுபிக்ஷாவும் வியானாவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உப்பு வந்து போட்டாங்க, நாங்கள் வந்து தலைக்கிட்ட வந்து சொன்னோம், ஆனால் அவர் வந்து பெருசாக வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, என்ன ஏன் நீங்கள் வந்து பாருனா மட்டும் எல்லாமே பண்ணுறீங்க, இது மட்டும் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது துஷார் வந்து, நான் இதை வந்து போய் விசாரித்ததுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை மாதிரி நாங்கள் வந்து வடகம் போட்டுருவோம், அண்ட் வந்து இந்த கஞ்சிலாம் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு
அப்படின்னும்போது நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாங்க, ஸ்ட்ராட்டஜினா விட்டுருவீங்களா? 2 வீடு உங்கள் வீடு தானே, 2 வீட்டுக்கும் சேர்த்து தான் நீங்கள் தலை அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆனால் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷாரோட முகமே வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டல் ஆயிட்டாங்க. அடுத்து உப்பு போட்டது யாரு அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஜே, கனி அண்ட் சபரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதற்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, சாப்பாடு ஒளிச்சு வைக்க பிளான் பண்ணோம், அப்போ தான் சாப்பாடோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கனி வந்து பூசி மழுப்புறாங்க. ஆனால் என்னனாலும் உப்பு போட்டது தப்பு தான். அவ்வளோ சாதத்துக்கு உப்பு போட்டது வந்து எப்படிங்க கரெக்ட் ஆகும்? இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக விஜய் சேதுபதி பேசியிருக்கணும். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசலை அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக பேசினாலும் மக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் விஜய் சேதுபதி கமல் மாதிரி இல்லை அண்ட் மற்ற ஹோஸ்ட் மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து உருன்னு இருக்காங்க, முறைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க, ரூடாக பேசுகிறாங்கன்றாங்க. அண்ட் அவங்க வந்து நார்மலாக சில விஷயம் பேசினாலும் மாற்றி வருது. அதனால் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக விஜய் சேதுபதிக்கு அகெயின்ஸ்டெல்லாம் இருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு சில கமெண்ட்ஸு சில சோஷியல் மீடியாவில் பேசுகிறத வச்சு நான் ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேனே தவிர அது பியோர்லி என்னோடய பாயிண்ட் கிடையாது. எல்லாத்தையுமே கவரும் பண்ண முடியாது 1 hour எபிசோடில் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிய வருதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, துஷார் வந்து மெஜாரிட்டிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன், ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அது நடக்குது. அடுத்து பிரேக்கில் வந்து நம்ம திவாகர் வந்து ஒரு கிளாஸை வந்து உடச்சிடுறாங்க. உடச்ச உடனே திருப்பி வினோத் அண்ட் திவாகரோட ஃபன்னி காம்போ வருது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார்ப்பா இங்கே கிளாஸ் வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மளோட திவாகர். இப்போ கூட நீ உடச்சிட்டுன்னு ஒத்துக்க மாட்டேன், கிளாஸ் யார் வச்சேன்றதை தான் நீ கேட்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. துஷாரை வந்து விஜய் சேதுபதி நல்லாவே கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு நிறைய டைவர்ஷன் இருக்குது. மைக் கூட 2வது தடவை எஃப்ஜே சொல்லி தானே நீங்கள் போய் எடுத்தீங்க அப்படின்னு பேசினது. அண்ட் விளையாட தானே வந்தீங்க, கவனம் எங்கே போகுது, என்ன நினப்பில் சுற்றுறீங்க, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்து பயங்கரமாக டபால் டபால் டபால்னு அடித்த ஷாட் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னையோட எபிசோடில் வினோத் அண்ட் நம்மளோட திவாகர் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி எல்லோரும் வந்து திவாகர் அண்ட் கானா வினோத் தான் சொன்னாங்க இல்லையா, நான் ப்ளஸ் விஜய் சேதுபதியும் சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. என்னென்னா கத்தி குத்து, நேரில் குத்தாமல் பின்னாடி குத்துறது இந்த வீட்டில் யார், ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தரும் வந்து ஒரு நேம் சொல்கிறாங்க. வியானா வந்து அரோராவை சொல்கிறது, சபரி வந்து பார்வை சொல்கிறாங்க, கலை வந்து திவாகரை சொல்கிறாங்க, ரம்யா வந்து பார்வை சொல்கிறாங்க, கானா வினோத் வந்து எஃப்ஜேவை சொல்கிறது, எஃப்ஜே வந்து வினோத்தை சொல்கிறது, அண்ட் அப்சரா வந்து பார்வை சொல்கிறாங்க, கெமி வந்து பார்வை சொல்கிறாங்க, பிரவீன் ராஜ் வந்து திவாகரை சொல்கிறாங்க, விக்கல்ஸ் விக்ரம் வந்து சபரியை சொல்கிறது பார்க்குறோம், சுபிக்ஷா வந்து பார்வை சொல்கிறாங்க, அரோரா வந்து வியானாவை சொல்கிறாங்க, துஷார் வந்து பார்வை சொல்கிறாங்க, திவாகர் வந்து வினோத்தை சொல்கிறாங்க. இதுதாங்க வஞ்சம் அப்படிங்கிறது. அதாவது வினோத் வந்து மனசார பழகினா கூட நம்ம திவாகர் அங்கங்கே குத்திக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ பிரச்சனையாக வெடிக்க போகுதுன்னு தெரியல. அடுத்தது ஆதிரை வந்து பார்வை சொல்கிறாங்க அண்ட் கனி வந்து பார்வை சொல்கிறாங்க. கம்ருதீன் வந்து ஆதிரையை சொல்ல ஆரம்பித்து அடுத்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு போயிட்டு மொத்தத்தில் அந்த கேள்விக்கான பதில் அது ரெண்டுமே கிடையாது. ஆதிரையும் கிடையாது, விக்கல்ஸ் விக்ரமும் கிடையாது. ஸோ இதுவும் புரியலையா கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்குற அளவுக்கு தான் கம்ருதீனோட பதில் இருக்குது. முதுகில் குத்துறது யார், நேரில் குத்தாமல் அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் பார்வை சொன்னதே தப்பு தான். ஏன்னா பார்வை ஒரு ஆள் தான் டைரெக்டாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. அண்ட் கம்ருதீன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆதிரியும் விக்கல்ஸ் விக்ரமும் சொல்லிவிட்டு அதுக்கான பதில் வந்து டோட்டலி irrelevant டு த கொஸ்டின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. உட்காருங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து பாரு வந்து விக்கல்ஸ் விக்ரமாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அரோரா வந்து ரொம்ப அழுறாங்க. என்னென்னா வியானா வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் அண்ட் கிரட்ஜெல்லாம் வச்சுக்கிட்டு அவள் வந்து என்ன சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ருதீன் வந்து ஆதிரை கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு சிலர் பர்சனலில் வச்சுட்டு நிறைய பேசுவாங்க பின்னாடி அப்படிங்கிற மாதிரி. இந்த சண்டையில் வந்து என்னென்னா கம்ருதீன் நீ யார் முதல்ல, அவ்வளோதான் உன்னை அப்படி இப்படின்னு சொல்கிறது, அண்ட் வந்து சோறில் உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அண்ட் என்ன மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு நான் கேட்குறேன்னா என்னை பற்றி நீ எவ்வளோ தப்பு தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் என்னென்னா, முன்னாடி நாள் நைட்டு வந்து அரோரா கிட்ட ஆதிரை வந்து இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக கம்ருதீனை பற்றி சொல்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ வெளியில் உள்ளது வெளியில் தான். அதை உள்ளே சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அரோராவோட லைஃப்பை சேவ் பண்ணுறாங்களாமா கம்ருதீன் கிட்ட இருந்து. ஆனால் உள்ளே வந்து பேசக்கூடாது, வெளியில் நடக்கிற விஷயம், அது வந்து பிக் பாஸ் ரூல்ஸுக்கே வந்து பொருந்தாத விஷயம், அதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
தெரியல. விஜய் சேதுபதியும் வார்ன் பண்றாங்க. மக்கள்கிட்டயே கேட்குறாங்க. இது வந்து நியாயமானதா? நியாயம் இல்லையா? நாகரிகமானதா? அப்படின்னு கேட்குறாங்க. அநாகரிகமானது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலி மாரி நடிச்ச 3 பேருக்கும் பாராட்டுதல சொல்லிட்டு எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போறாங்க. எவிக்ஷனில் வந்து 5 பேரை மட்டும் உட்கார வச்சுருக்காங்க. மீதி பேர்லாம் லைனாக சேவ் பண்ணிடுறாங்க. ரம்யா, திவாகர், பார்வை சேவ் பண்ணிடுறாங்க. சபரியை சேவ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் 5 பேர் யார் அப்படின்னா கம்ருதீன், கெமி, எஃப்ஜே, அப்சரா அண்ட் அரோரா. அப்சரா தான் எவிக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் திஸ் எவிக்ஷனுங்க. அதாவது விஜய் டிவி நினச்சா என்ன வேணுமோ பண்ணலான்னு தெரியும். எல்லாமே ஓட்டின் அடிப்படையா அப்படின்னா இல்லை தான் உண்மையாகவே. இது வந்து வெளியில வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த பேசிஸ்னே எனக்கு தெரியல. அப்சராவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு. அண்ட் அரோராவை வந்து பயங்கரமா வந்து எல்லாரும் வெளியில கழுவி கழுவி தான் ஊத்துறாங்க. உண்மையாவே டஃப் காம்படிஷன் தான் போச்சு பிட்வீன் அப்சரா அண்ட் அரோரா அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா அரோராவை வீக் பண்ணாம அப்சராவை வீக் பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சம் எனக்கும் மன வருத்தம் தான். இருந்தாலும் மிஸ் யூ அப்சரா, ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதற்கு அடுத்தது வந்து அந்த கேப்பில் வந்து திருப்பியும் வந்து கம்ருதீன், துஷார், அரோரா, ஆதிரே இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம பார்க்குறோம். என்ன அதே பிரச்சனை தான், அந்த பின்னாடி பேசின பிரச்சனையை தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட அப்சரா வந்து விஜய் சேதுபதியை மீட் பண்ணுறதுக்கு ஸ்டேஜுக்கு போயாச்சு. அண்ட் விஜய் சேதுபதி பாராட்டுதலில் தெரிவிக்கிறாங்க. உங்களோட ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்களோட அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது ரொம்ப வந்து அமேசிங்காக சூப்பராக இருந்தது அந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பயண வீடியோ வந்து காட்டுறாங்க. அப்சராவோட அந்த பயண வீடியோ வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்சரா கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப ஒன்றும் டாக்கட்டிவ் கிடையாதுன்றது தெரியும். ஆனால் அவங்க பேசுகிற பேச்சில் கிளாரிட்டி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா விளையாடி இருப்பாங்க. அண்ட் தெரியல, அவங்க வந்து விளையாடி இருப்பாங்க நான் நம்புகிறேன். பட் அவங்கள வந்து சீக்கிரம் எவிக் பண்ணது வருத்தம் தான். அண்ட் அந்த ரேம்ப் வாக் பண்ண வச்சது விஜய் சேதுபதி எதிர சூப்பருங்க. அது வந்து சரியான ஒரு ரேம்ப் வாக். இவங்க வந்து ஒரு 2-3 தடவை நான் பார்த்துருப்பேன் அந்த ரேம்ப் வாக் இந்த பிக் பாஸ் எபிசோட்லேயே. எல்லா டைமும் அமேசிங்காக பண்ணாங்க. உண்மையாகவே பியூட்டி குயின் தாங்க அப்சரா, அதில் டவுட்டே கிடையாது. அதற்கு அடுத்தது வந்து விஜய் சேதுபதி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. இந்த தீபாவளியில் வந்து வைல்ட் கார்டு இருக்காங்க, ஒரு கப்பிள் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம், ஒரு சூப்பரான ஒரு கப்பிள் வராங்க. நல்லா விளையாடினாங்கன்னா சந்தோஷம். சும்மா வந்துட்டு போனாங்கன்னா இங்கே இருக்கிற 18 பேரோட ஒரு 2 பேர், இப்போ 17 ஸோ 17ஓட 2 பேர் அப்படின்னு தான் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கம்ருதீனும் பாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கம்ருதீன் வந்து அழுறாங்க. அதாவது என் பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அழுதுட்டு நான் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரோராவை கூப்பிடுறாங்க. அரோரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வினோத்தும் அங்கே இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது துஷார் எங்கே இருந்தால் வந்தாங்களோ தெரியல. அரோராவுக்கு ஒன்றுனா துஷார் வந்து வந்துடுவாங்க போல இருக்குது. துஷார் நிற்கிறது ஓகே தான். இவங்க 2 பேர் பேசும்போது பாரு பேசுகிறத பார்த்து துஷாருக்கு வந்து கோவம் வருது. பல்ல கட்டிக்கிறாங்க. துஷாருக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட எபிசோடில் விஜய் சேதுபதி கிட்ட ரைடு வாங்கின துஷார் கோவத்தை கூட பாருங்கள் பாருக்கிட்ட மட்டும்தான் காட்ட முடியுது, காட்டுவாங்க போல இருக்குது. இதுதான் துஷார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. துஷாரை நான் என்னென்னமோ நினச்சேன், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரியலி டிசப்பாயிண்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் கம்ருதீன், பாரு கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆதிரே, துஷார் வந்து வெளியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரே அகெயின் அந்த கம்ருதீன் ஸ்டோரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் அரோராவும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.